வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டிஆன்டி கேமராஸ்க்கு வந்து எப்படி நம்ம ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணுறது, அதாவது ரீஸ்டோர் டு டிஃபால்ட் எப்படி பண்ணுறது. இப்போ இது எல்லாமே ஆக்டிவேட் ஆகிருக்கு இந்த கேமரா எல்லாமே. ஸோ ஃபுல்லாக ரீஸ்டோர் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ இது எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு கேமரா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதும் இங்கே ஸ்டேட்டஸ் பாருங்கள், லாக் அவுட் அப்படின்னு இருக்குது, சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு லாகின் பண்ணணும். லாகின் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளால் ரீஸ்டோர் டு டிஃபால்ட் பண்ண முடியும். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு லாகின் அப்படின்றத கொடுத்துருங்க. கொடுத்ததும் கேமராக்கான பாஸ்வேர்டு கேட்கும். இங்கே 3 கேமராவுக்கும் சேம் பாஸ்வேர்டு தான். ஸோ நான் அந்த சேம் பாஸ்வேர்டு என்ன பாஸ்வேர்டோ அதை நான் இங்கே என்ட்ரு பண்ணிடுறேன். என்ட்ரு பண்ணிவிட்டு இங்கே கீழே லாகின் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை லாகின் கொடுத்துட்றேன். ஃபுல்லாகவே லாகின் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு 3 டிவைஸும் வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணலாம். ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் அப்படியே ஆல் செலக்டில் இருக்கட்டும், ஸ்டேட்டஸ் வந்து லாகின் ஷோ ஆகுது. ஸோ இப்போ வந்து ரீஸ்டோர் டு டிஃபால்ட்னு லெஃப்ட் சைடில் இருக்குது பாருங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ரீஸ்டோர் டு டிஃபால்ட் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு 2 ஆப்ஷன் கேட்டோம். ரீஸ்டோர் சிம்பிளி ரெக்கவரியா இல்லை ரீஸ்டோர் டு ஃபேக்ட்ரியா அப்படின்னு சொல்லி. சிம்பிள்னா அந்த பேராமீட்டர்ஸ் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணணும். இது வந்து ஃபுல் ரீசெட் தான் நம்ம பண்ணுறோம். ஸோ ரீஸ்டோர் டு ஃபேக்ட்ரி டிஃபால்ட் தான் கொடுக்கணும். ரீஸ்டோர் ஃபேக்ட்ரி கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. இங்கே கீழே வந்து ஒரு 4 டிஜிட் கோடு வரும், சரிங்களா. அந்த கோடு தான் அங்கே என்ட்ரு பண்ணணும். அது என்ன கோடு வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த கோடு அங்கே போட்டுட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. ஃபேக்ட்ரி ரீசெட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துடும். ஸோ அது ஓகே கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஆஃப்டர் ஒரு 5 to 10 செகண்ட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு கேமரா எல்லாமே ரீபூட் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ஆஃப் ஆகிட்டு ஆன் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள், ரிஃப்ரெஷ் பண்ண அப்படின்னா எனக்கு 3 கேமராவும் ஆஃப்லைன் போயிடுச்சு. ஆஃப்லைன் மீன்ஸ் நமக்கு ஆஃப் ஆகிடுச்சு. திரும்ப அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். நீங்கள் எதுவும் மேனுவல் ப்ராசஸ் பண்ண தேவையில்லை. ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ அடுத்தடுத்த கேமராஸ் உங்களுக்கு ஐபி அட்ரஸ் ஷோ ஆகும். வித்து டிஃபால்ட் ஐபியில் இருக்கும். நான் ஆக்டிவ் ஸ்டேட்டஸில் தான் இருக்கும். எதுவுமே ஆக்டிவில் இருக்காது. நம்ம தான் பாஸ்வேர்டு கொடுத்து ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் இது தான். ஸோ ஆஃப்டர் ஃபேக்ட்ரி ரீஃபால்ட் உங்களுக்கு கேமராட ஐபி இந்த மாதிரி ரெட் கலரில் ஷோ ஆகும். நான் ஆக்டிவேட்டட் அப்படின்றதா இருக்கும், சரிங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணணும் கேமராஸை. தேங்க்யூ.